நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1369வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நேற்று பார்த்தனுடைய அதே புத்தகத்துலேருந்து சில இதுவும் ப்ளஸ் சம் மோர் பாயிண்ட்ஸு வாட் டு ஆட். இப்போ தாய் தந்தையருக்கு சேவை செய்வதால் என்ன லாபம் கேட்டிருக்கா. தாய் தந்தருக்கு சேவை செய்வதால் யுகலோக பரலோக வாழ்க்கை செம்மைப்படுகிறது. பகவான் மகிழ்ச்சி அடைகிறார். தாய் தந்தையருக்கு சேவை செய்வதால் பகவான் நம்பிக்கை வைப்பதில்லை. அப்பா அம்மாவுக்கு பணிவிடை பக்தி பண்ணாத இவன் என்னிடமா பக்தி செய்ய போகிறான் சொல்லுவாளாம். அது விஷ்ணுவோ சிவனோ முருகனோ எந்த சுவாமியாக இருந்தாலும் அந்த இறைன்ற சக்தி அப்படி தான் நினைக்கும். அது அப்பா அம்மாக்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதாவது நமக்கு உடலை கொடுத்து உயிரை கொடுத்து பலத்து கெழுத்து ஆக்கினா இவன் போய் அமெரிக்காவில் போய் கொண்டாட்டத்தை செய்கிறது. நேற்று கூட இந்த ஜார்ஜியாவிலேருந்து என்னுடைய சிஷ்யப்பையன் ஆனந்த் ஹரி பேசினான். நான் சொன்னேன், திருப்பி அங்கே அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுது. ஸோ தேர் லிவிங் இன் பெரம்பூர், சென்னையில் இருக்காவா. ஸோ தேர் வெல்லா பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கேயோ பையன் இருந்துட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாங்கி தேர் ஆல்சோ ஏர்னிங். பட் ஏர்னிங் அலோன் இஸ் நாட் த வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கணும். அது அந்த காலத்துலலாம் ஒண்டர். நான் எங்கள் அம்மாவுக்கு 10வது குழந்தை. சரஸ்வதி அம்மான்ற எங்கள் அம்மாவோட 10வது பிள்ளை நான். எனக்கு அப்புறம் ஒரு தங்க இருக்கா, ஜெயலட்சுமிண்டு. 11 குழந்தை பிறந்த எங்கள் அம்மாவுக்கு. எப்படி வளர்த்தா? இப்போ டிங்க்குன்னு ஒரு சொல்கிறான், கல்யாணம் பண்ணிப்பாலாம், சேர்ந்து வாழ்வாளாம், குழந்தைய பற்றிக்க மாட்டாளாம். இது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த லைஃப்? அது என்ன ஆகுன்னா, பிற்காலத்தில் அவளுக்குள்ளேயே வேறுபாடு ஒருத்தருக்கு சண்டையாகி பிரிஞ்சு போயிடுறேன். சரி, நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்ந்து மற்றவாளுக்கு உதவியாக இருந்து அந்த ஹாப்பினஸ் புரியவே இல்லை இப்போ இருக்க ஜனங்களுக்கு. என்னவோ பிரியாணி வாங்கி தின்னுறதுங்க கன்றாவி. அதாவது வேலையில் ஆஃபீஸ் போகிறது, ராத்திரிலாம் பேஷண்ட் இருக்கிறது, பகலில் தூங்குறது, எல்லாமே மாறிப்படுத்த காலங்களை. ஸோ இதில் வாட் இஸ் ஹாப்பினஸ் யூ கெயின்? அந்த காலத்துலாம் அப்படி இல்லை. ஊரில் வருவா, நோ இன்டிமேஷன் வில் பி கிவன் டு யூ. சம்டைம் தே வில் சென்ட் எ போஸ்ட் கார்டு, வரதா இருக்கும்னு சொல்லுவாள். திடீர்னு என்னன்னா, எங்கள் அம்மாலாம் அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் வந்ததுனால சின்ன குக்கிராமத்தில் ஆந்திராவில் எங்கெங்கேயோ வந்திருக்கா. திடீர்னு ராத்திரி 10-11 மணிக்கு மேலே இன்ஜின் டிரைவர் கார்டெல்லாம் இஷ்யூ வந்துடுவார். ராத்துக்கு ட்ரெயின் டிரைல் ஆகிடுது இந்த ஊரில், நாளைக்கு காத்தால் தான் கிளம்போம் அப்படின்போது 10-11 மணிக்கு மேலே எங்கள் அம்மா சமைச்சு போடணும். அங்கே கட்டாயிடுப்பு ஊதி நல்லா ஜஸ்ட் இமேஜின். நிறைய பேருக்கு பண்ணியிருக்கா. அதனால் இப்போ இந்த வரைக்கும் சோத்து குறை இல்லாமல் இருக்கோம் நாங்கள். அதான் நான் அசிப்பேன். நான் பெரியவா பண்ண மாத்தா பிதா செஞ்சது மக்களை சாருன்னு இருக்கு. நான் அந்த பையன்கிட்ட கூட சொன்னேன். நான் மெய்யா வந்துடுறா, இந்தியாவுக்கு வந்துடுற ஏழின்னு ஒரு ஆஸ்பெக்ட் தான், அவ்வளோதான். 7 மணி இப்போ கோபால வில்லிதாசன்ட்டு ரொம்ப நல்ல மனுஷர். அவர் நல்ல உபன்யாசகர். எல்லாரையும் ஐஷும் போகிறார். இதுக்கெல்லாம் கங்கோத்திரி, யமுனோத்திரி, அங்கே இதுக்கெல்லாம் முக்திநாத்தோட ஐஷும் போயிட்டு வர்றார். அவரோட இன்னைக்கு கேத்தாலோட ஒரு வீடியோ பார்த்தேன் நான். என்னோட கதை தான், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதாவது நம்ம என்ன தான் பண்ணமெல்லாம் இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் யார் ஹூ வில் கம் அண்ட் டேக் கேர்? ஸோ நம்ம அதனால் அவாவா உடம்பை பார்த்துக்கணும், அவாவா இது பண்ணணும். இதுக்கு லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, கொஞ்சம் வேலையை பண்ணுங்க. இதுக்குன்னு சொல்லி வேலையும் பண்ணாமல் உடம்பை பெருத்தி வச்சுட்டு ஜிம்முக்கு போகிறான்றா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன்றா, அந்த மாத்திரை சாப்பிட்றேன்றா, தேவையே இல்லையா? இதெல்லாம் அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸு அண்ட் இன்க்ரீஸிங் த செலவு. அதுதான் பண்ணுறா வரலாம். தேவையில்லாதது தான். அந்த காலத்தில் உண்மையாக நான் படிக்கும் போதெல்லாம் காலேஜ் போகும்போது 4 பேண்ட் இருக்கும், 4 ஷர்ட் இருக்கும். தான் அது மாற்றி துவச்சி ட்ரங்க் பட்டி அயன் பாக்ஸ் கூட கிடையாது என்கிட்ட. மடித்து ராத்திரியே ட்ரங்க் பட்டிக்கு அடியில் வச்சுருவோம் துணியை போட்டு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் போட்டு போயிருக்கேன் நான். கெட்டு ஒன்று போகலையே அதனால். ஸோ ஒய் ஐம் டெல்லிங் யூ, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தது முழுக்க. ப்ரைவேட் ஸ்கூல் நான் படித்ததே கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூலில் நான் பேஸ் பிரின்சிபலாக வரைக்கும் வந்திருக்கேன்.
5 வருஷ காலம் டீச்சிங் லைனில் வேறு இருந்தேன் நான். பட் இந்த லைஃப் சொல்கிறேன். பச்சபாஸ் காலேஜிலேருந்து பச்சபாஸில் 1968 ஜாயின் பண்ணி 75 எம்ஏ முடிவு பியூசி ஜாயின் பண்ணி எம்ஏ வரைக்கும் அதே காலேஜ் தான். சப்ஜெக்ட் இது எக்கனாமிக்ஸ் தான் வந்து. ஸோ சம்டைம்ஸ் 10 பைசா 20 பைசா இருக்காது கையில். ஐ யூஸ் டு வாக் ஃப்ரம் பச்சபாஸ் காலேஜ் டு சென்ட்ரல் ஸ்டேஷன். ஜஸ்ட் இமேஜின். கஷ்டமாக தான் இருக்கும். தண்ணியை குடிச்சு இப்போ தான் நடக்க வேண்டியது தான். ஸோ சென்ட்ரலில் வந்து ட்ரெயினை பிடிச்சி திருத்தண்டியில் போய் இறங்கணும். நான் சாயந்தரம் போய் ஆகிடும். சாயந்தரம் போய் ஆற்றுல போய் சாப்பிட்ணும். ஜஸ்ட் இமேஜின். இப்போ இருக்கலாம் போவாள் மேலே போகவே மாட்டேன். அப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் ஆச்சு பீரியடில் எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடையாது. அப்போல்லாம் 1968லலாம் எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடையாது திருத்தண்டிக்கு. அப்புறமா தான் எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் வந்தது. ஒயன்ட்டுலே இந்த 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 மனசை வளர்த்துக்கணும். அது அந்த காலத்துலலாம் வந்து ஒரு வீடுன்னு எடுத்தால் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி மாமா அத்தை அதை வந்து வாழை வெட்டியாக ஊற்றி இருப்பா. அதில் வேலைக்கு போகாத சித்தப்பா இருப்பான், மாமா இருப்பா, யாராவது இருப்பா. எல்லாருக்கும் பண்ணப்பட்ட அவளும் அந்த மாதிரி பண்ணியிருந்தா. குழந்தைகளை பார்த்துக்கிறது இருந்தா. இப்போ நோபடி இருக்குன்ற தண்ணி கொடுத்துன போகிறேன்ற குழந்தை பிறந்தா யார் பார்த்துப்பான்ற. இப்போ என்னுடைய ஆஃபீஸ் கலீக் ஒரு பையன் விஸ்வநாதன் பேர். அவன் பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்கா. அமெரிக்காவில் இருக்கா. 2 குழந்தை பிறந்தாச்சு. பிறந்து வளர்ந்துருக்கு. வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோம் சொல்லி வச்சுட்டு திருப்பி உடனடியாக சென்ட் மெசேஜ் இம்மீடியட்லி கம் வி ஹாவ் லாட் ஆஃப் ஜாப் தேர் வி ஹவ் டு அட்டெண்ட் டு தட். அதனால் திருப்பி அவன் வந்து வீடை மாற்றிட்டு இங்கே தனியாக இருக்கா. திருப்பி ஓடு. அது 70 வயசு அவனுக்கு. 70 இயர்ஸில் போய் அந்த குளிராக இருக்கிற இடம் அமெரிக்காவில். வாட் வி அச்சீவ் பை டூயிங் ஸோ. ஸோ ட்ரை டு லீவ் எ சிம்பிள் லைஃபு. ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அது 3 வேளையும் முற்றாளுக்கு 3 வேளையும் பொரிஞ்சாதுன்னு தமாஷுக்கு. ஸோ பரவாயில்ல, பழையது சாப்பிடோட பரவாயில்ல. ஆரோக்கியத்தோடு இருந்து நல்ல நடக்கிற மாதிரி இருந்தால் போதும். உண்மையாகவே நினச்சி சொல்கிறேன். நான் வந்து எல்லா வேலையும் நான் பண்ணியிருந்தேன் ஒரு காலத்தில். மாடிக்கு ஏறுவேன், கீழே இறங்குவேன், பாத்திரம் பண்டங்கள்லாம் நாடி ஸ்டூல் போட்டு இருப்பேன். ஸ்டூல் மேலே ஏறதுக்கே பயமாக இருக்குது எனக்கு. 75 கீழே விழுந்துட்டா நோபடி கேன் அட்டெண்ட் டு மீ. அது பயமாக இருக்குது. அதே மாதிரி சாமி ரூமில் கொண்டு அபிஷேகம்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் பண்ண முடியாது என்னால். இவன் டாக்டர் வெயிட் தூக்கக்கூடாதுன்றார். ஸோ வெயிட் தோண்டி நிறைய தண்ணி கொண்டு வச்சுட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு ஆராதனைலாம் முடித்து தீபாராதனைலாம் ஆகி நமஸ்காரம் பண்ண முடியல இப்போ என்னால். ஸோ அதனால் இப்படியே கும்பிட்றேன், அவ்வளோதான். பட் எழுந்துக்கும் போது என்னால் உடம்பு பக்கர் பண்ணுறது எழுந்து முடியல. 2 சைட்லேயும் கிரில்ல பிடிச்சிட்டு எழுந்துக்கிறேன். பட் ஐ ஹாவ் டு கால் சம்படி டு அட்டெண்ட் மீ. என்னை எழுப்பிடுங்க கையை பிடிச்சிட்டுறேன். அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ சில பேர் 95 வயசெல்லாம் கூட நடக்கிறவாலாம் இருக்கா. பட் தரையில் உட்கார்றது பழக்கம் வச்சுக்கணும். சப்பலாங்குள் நிறைய அமெரிக்கன் பசங்களுக்குலாம் சப்பலாங்குள்லாம் என்னென்ன கேட்கும். சேரில் உட்காந்து அதை காலை படைக்கணும் உட்கார முடியல. தரையில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தான் அந்த காலத்தில். நாராயணசாமி எங்கார் கூட சொல்லுவார். இதில் நங்கநல்லூரில் சாப்பிடும்போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும். ஸோ வி கேன் மீட் த ஃபேமிலி மெம்பர்ஸ், வி கேன் ஷேர், வி கேன் அட்வைஸு. அன்னைக்கு குழந்தைகள்லாம் ஸ்கூல் போய்ட்டு இருந்தால் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் அப்பா அம்மா. இவா பாட்டு ஃபோனை நோண்டிட்டு அது பாட்டு ஒரு ஃபோனை நோண்டிட்டு வாட் வி ஆர் கோயிங் டு அச்சீவ் பை டூயிங் ஸோ தெரியல. திடீர்னு ஒரு நாள் ஆற்ற விட்டு போயிடுறது. அந்த மாதிரி ஆகிடுறது கிடைச்சிது. இப்போ கமிங் டு தட் சப்ஜெக்டு, இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு மாமா, வயசான மாமா, அவர் சொல்கிறாரு, பொண்ணாத்தில் கேட்குறாளாம், நீ இப்போ பெரிய வீடியோ வந்திருக்க அதை பற்றி. அவன் என்ன சொல்கிறானா, எல்லாம் பண்ணி பொண்ணெல்லாம் பிடிச்சது எல்லாம் ஜாதகம்லாம் பொறுத்த மாதிரிலாம் கரெக்டாக. கடைசியில் வந்து சொல்கிறாராம் பொண்ணோட அப்பா, இல்லை நீங்கள் இங்கே ஆற்றுல வளர்க்கணும், அப்போ பொண்ணுக்கு சிரமமாக இருக்கும், அதனால் நீங்கள் 2 பேரும் முதியோர் இல்லத்துக்கு போங்கன்றாலாம். தேவையே அது. பையனை பற்றி வச்சுட்டு பையனோட அப்பா அம்மாவுக்கு பொண்ணோட அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணுறா முதியோர் இல்லத்துக்கு போகிறது. கட்டி வச்சு உதைக்க வேணாம் அவளை சொல்கிறவாளை. அவள் போவாள, அவள் வந்து டேரா போடுவாங்க. அதெல்லாம் தப்பு. இப்போ எனக்கு 2 பொண்ணுகள் தான், பசங்க கிடையாது. பட் ஐ ரெஃப்யூஸ் டு கோ தேர். நான் ஒரு நாளும் இந்த பொண்ணாத்துலேயும் ஒரு ரைட் கூட ஸ்டே பண்ணது கிடையாது. போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். நம்ம வீடும் தனியாக இருக்கணும், நம்ம தான் இருக்கணும். அதை வந்து தே கேனாட் கமாண்ட். அது தப்பு. அது மாதிரி பண்ணுறதெல்லாம் பேசுறதெல்லாம் இப்போ வர
இதெல்லாம் வந்து பெண்ணை பெற்றவாளும் திங்க் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு பொண்ணுக்கே கல்யாணம் ஆகி போயிடும். 30 வயசு 35 வயசு வரைக்கும் நம்ம என்ன வாட் இஸ் யூஸ்? 20 வயசு 25 வயசு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஓகே, அட்லீஸ்ட் 30 இயர்ஸ்க்குள்ளே குழந்தை பிறந்துடும், இவ பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட்டு கண்ணில் பார்த்துட்டா போகலாம். இந்த மாதிரி டிமாண்டு ரொம்ப மோசமாக இருக்குது பெண்ணாத்தில். கீழாத்து மாமா ராஜாராம் மாமா இப்போ அவரோட வருத்தப்பட்டு இருந்தார். எல்லோரும் ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் மாமா அப்படின்னு நலப்பறம் சொல்கிறதே நோபடி கம்ஸ் பேக் அப்படின்ற. இது என்ன ஐடியான்னு தெரியல, இது எங்கே கொண்டு விடணும்னு தெரியல. அந்த ஆரோக்கியத்தை டெஃபினெட்லி வி ஷுட் டேக் கேர். இந்த கோபாலவல்லி தாஸ் சொல்கிற மாதிரி ஆரோக்கியம் இருந்தால் நம்ம வந்து நம்மளே பஸ்ஸில் ஏறலாம், இறங்கலாம், எல்லாம் பண்ணலாம். இல்லைனா ஆட்டோவில், இல்லைன்னா கேப் புக் பண்ண வேண்டியிருக்கேன். ஃபார் விச் யூ டு ஸ்பெண்ட். அந்த காலத்து மாதிரி இல்லவே இல்லையே. நான் நினச்சி பார்ப்பேன், எங்கள் அம்மா 85 வயசு இருக்கு, இந்த 75 வயசில் நான் வந்து இதில் போய் ஏற்றி விட்ருக்கேன். பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்க போய் அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்டேன். எங்கள் அம்மாவே போய் குடுவாஞ்சேரியில் இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, நந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சீனிவாசபுரம் எங்கள் அக்கா இருந்தா, அவாத்துக்கு போயிட்டு வருவா ஒரு வாரத்துக்கு. அங்கே போயிட்டு தானே போயிருக்கா 75 வயசில். இப்போ எனக்கு அவளெல்லாம் கோவில் வச்சு கும்பிடணும்னு நினச்சிப்பேன் நான். இப்போல்லாம் போவாள புக்கே கேப்ன்றா. பட் பணமும் வருது, அதுக்கேற்ற செலவும் வந்துடுது. இப்போ ஏன்னா சொகுசு வாழ்க்கை பண்ணிடுறோம். விருந்தோம்பல் கிடையவே கிடையாது. ஏண்டா வரும்போதே வந்து ஏன் வந்தான்ற மாதிரி தான் பார்க்குறா. ஸோ ஒருத்தராத்துக்கு போக முடியாது. நம்ம என்ன தான் க்ளோஸ் ரிலேஷன் இருந்தால் கூட தெரியும். அதிதி போஜனம் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா வந்து கொல்லை பக்கத்தில் வாழை மரம் இருந்தது. யாரோ பூக்காரி, இந்த தயிர்காய் வேறு ரோட்டில் போனால் கூட மத்தியானம் அம்மா தண்ணி வேணும்னு கேட்டால் உள்ளே உட்காத்தி வச்சு மோர் கொடுத்து சாப்பிட்றியான்னு கேட்பான். மத்தியானம் 12 மணி ஆச்சு. சாப்பிட்றேன்னு சொன்னான்னா இலையை போட்டு சாப்பாடு போட்டுருவோம். பாவண்டா அப்படின்வா, வெயிலில் வந்திருக்காண்டு. அந்த எண்ணமே கிடையாது இப்போ இருக்க ஜனங்களுக்கு. என்ன தெரியல. அது அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி இது ப்ராக்டிஸை வளர்க்கக்கூடாது. யாராவது வந்து அந்த காலத்தில் வந்து இங்கே சொல்லும்போது எனக்கு என்னுடைய அக்காவோட நாத்தனார் தீர்ந்த குட்டின்னு பேர், ரேவத்தின்னு பேர். அவள் ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் அந்த ராமேஸ்வரம் தெருலேருந்து அவள் ஹேமா மாலினோட வீடு அது. ஷவாத்தில் அவுட்டர்ஸில் இருந்து அவள் அம்மா பேர் சரஸ்வதி, எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி, அவளோட மாமியார் பேர் சரஸ்வதி. அந்த மாமியை வந்து நான் திடீர்னு மத்தியானம் போயிருந்தேன். ராஜா வந்திருக்காண்டி ரேவதி இலை போடுன்னுவா. நான் கேட்க விட மாட்டான். மத்தியானம் வேலை 12 to 1 நான் போனால் டக்குன்னு டேபிளில் இலை போட்டு சாப்பிட்றாடிங்குவா. அந்த எண்ணெய் இப்போ கிடையவே கிடையாது. சாப்பிடவே சொல்ல மாட்டேன்றா. இப்போ காப்பி கொடுத்தாலே ஜாஸ்தின்ற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து நியூமராலஜி. வேறு இந்த வராக மிக பேசுகிற நியூமராலஜின்னு அதில் வேறு நிறைய பணத்தை செலவழிக்கிறாங்க. அதெல்லாம் ஏமாறாதுங்க. அதாவது ஒருத்தன் பிறக்கும்போது எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிட்டர்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அது இந்த தான் நடக்க போகிறது லைஃப்பில். ஆல்ரெடி இறைவன்கிட்ட வெளியே தான். அதில் அதுக்காக நம்ம முயற்சி செய்யாமல் இருக்க முடியாது. வேலைக்கு போகிறோம், வேலை பண்ணணும், அப்ளை பண்ணி தான் ஆகணும். 10 தடவை ஃபெயில் வராது, 11வது தடவை நடக்கிறது, அதெல்லாம் வேறு. ஆனால் நம்பரை மாற்றி வச்சுக்கிறது, இனிஷியலை மாற்றி வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த பேரையே வந்து இந்த ஸ்பெல்லிங் அந்த ஸ்பெல்லிங் போடுங்கன்றது, இதெல்லாம் அபத்த களஞ்சியம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் பண்ணால் இது மாறுன்றது டோட்டல். இது என்ன சொல்கிறது, அது ஒரு சயின்ஸே நான் சொல்லிக்கிறாவ. நியூமராலஜி பிரகாரம் மாற்றினா வந்து இது மாறுன்றது கிரக நிலைக்கு சத்தியமாக வராது. ஏன்னா பிறக்கும் போதே கம்ப்யூட்டர் சிப்பாட்டம் போட்டு வந்துடுறோம் நம்ம. இப்படி தான் நடக்க போகுது. ஸோ அகால மரணம்னா அதான் நடக்கும். ஒன்றுமே அவாய்ட் பண்ணவே முடியாது. அது இந்த நோயில் தான் இறப்பானா, அப்படி தான் இறக்குறா. இப்போ கூட பார்க்குறான் 90 வயசு 95 வயசு ஒருத்தர் கொண்டு ஹாஸ்பிட்டலில் கூட சேர்த்து அவன் மூக்கில் வீக்கில் டியூப் இப்படி 5 லட்ச ரூபா பில்லை போட்டு மண்டையை ஆப்ரேட் பண்ணி 95 வயசுக்கு அப்புறம் மண்டையை ஆப்ரேட் உடைச்சாருன்னா உடைக்காட்டாருன்னு. அதுதான் பரமாச்சாரியா சொல்லுவார். பின்னாடி இருக்காரு. என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறமா அனாவசியம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து துட்டை வேஸ்ட் பண்ணாதவங்க அழகாக அவளை வந்து படுக்க வச்சு அவளை ஹிதமாக வந்து பேசி, ஏன்னா அவளுக்கு நினைவு தப்பி போனால் கூட காது இதெல்லாம் கேட்டுருக்கோம். கண்ணை ஜலம் வரும் அவளுக்கு.
அவளுக்கு ஹிதமாக கஞ்சி கிஞ்சி பால் இதாக கொடுத்து அவளை கரையேற்றின தவிர ஆற்றுல பார்த்துக்கலாமே. இங்கே ஹாஸ்பிட்டலில் போய் ஆளை போட்டு பார்க்குறத விட ஆற்றுலேயே அவளுக்கும் பிராணம் அப்படியே போகும். ஆற்றுல போகிறது, ஹாஸ்பிட்டலில் போய் பிராணம் போகிறதுன்ட்டு தேவையே இல்லை. ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகவே கூடாது. நான் கூட என் பொண்ணுகிட்ட சொன்னேன், என்னுடைய ஓல்டேஜ் வந்துன்னா ஹாஸ்பிட்டலில் கூட சேர்த்துடாதுங்க, பரவாயில்ல, இப்போ நீ போயிட்டானுப்பா சேர்த்தேன், அப்போனா பரவாயில்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இப்போ இருக்கிற தே வாண்ட் டு மேக் மணி. இந்த ஏதோ ஒரு சினிமாவில், விஜயகாந்த் சினிமாவிலே நினைக்கிறேன், டெட் பாடி எடுத்து போய் கொடுத்தா உடனடியாக அந்த டியூப்பெல்லாம் சொருகி அது ஐசியூவில் வச்சுட்டு அப்புறம் பில்லை கொடுப்பான் 1,50,000 ரூபா. நல்ல காலம் இவன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருப்பான், டெத் சர்டிஃபிகேட்டை. தென் ஹி வில் ஃபைல் சூட்டு சொன்ன உடனே அப்புறமா அடி பண்ணிக்குவா அவன். அந்த மாதிரிலாம் இருக்குது நிகழ்ச்சி. ஆனால் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் மெட்ராஸில் இந்த அக்கிரமம் தான் நடக்கிறது. வி ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல் ஆன் தோஸ் திங்ஸு. அது ஸோ இப்போ அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ண, புண்டரீகன் ஒருத்தர் கதை சொல்கிறது. புண்டரீகன் உடலாலும் உள்ளத்தாலும் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் தாய் தந்தையருக்கு வேலை செய்தார், அவர் சேவை செய்தார். அவருடைய வேலையால் மிகுந்த பகவான் அழைப்பில்லாமலேயே புண்டரீக வீட்டுக்கு வந்த புண்டரீகனே, நீங்கள் அப்பா அம்மாவிடம் காட்டும் பக்தியை பார்த்து நான் வந்து வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணுன்றார். அப்போ வந்து புண்டரீகன் வந்து அப்பா அம்மாவுக்கு பணிவிடை பண்ணிட்டுருக்கார். ஸோ அந்த நேரத்தில் தாய் தந்தையரை பணிவிடை ஆழ்ந்திருந்தார். அதனால் பகவான் என்ன சொன்னார், தாய் தந்தையருக்கு செய்யும் இந்த சேவை காரணமாக தாங்கள் எனக்கு இங்கே தரிசனம் கொடுத்தா வந்திருக்கிறீர்கள், அந்த சேவையை நான் எப்படி விடுவேன்? இப்பொழுது நான் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்திருக்கேன், அது முடிஞ்ச வரைக்கும், அது முடிஞ்ச பிறகு தான் உங்களை வந்து பார்க்க முடியும். அது வரைக்கும் இந்த செங்கல் நிலை 2 செங்கலை தூக்கி போடுறாரு. அது மேலே நிற்கிறது தான் வந்து பண்டரிபுரத்தில் விட்டல். இந்த விட்டல் எப்படி வந்ததுன்னா, இந்த செங்கலை தூக்கி போட்டதுனால பேர் நின்னார் இல்லையா, அதுக்காக தான் விட்டல் பேர் வந்தது. ஸோ பகவானுடைய காட்சியை காண விரும்பினால் மகாராஷ்டிராவில் பண்டரிபுரம் சென்று காணலாம். இதுபோலே மகாபாரதத்தில் ஊமை சண்டாளியின் கதை வருகிறது. ஊமை சண்டாளிக்கு அப்பா அம்மாவிருந்த பக்தியை பார்த்து பகவானே அவள் வீட்டில் வசித்து வந்தார். கருத்து என்னவென்றால், தாய் தந்தையருக்கு செய்யப்படும் சேவையால் மண்ணுலகத்திலும் மேலுலகத்திலும் எந்த விதமான நன்மைகளும் எல்லா விதமான நன்மை உண்டாகின்றது. அப்போ அது கேட்குறான், அதிலே பையன் செத்து போட்டா என்ன செய்யறதுன்ற. ஸோ ஒருவன் இறந்து விடுகிறான் என்றால் அவன் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை விட்டு தான் இறக்கிறான். அதனால் அவனுக்கு பாவம் ஏற்படுவதில்லை. அப்படியே யாருக்கு உலகத்திலிருந்து உண்மையான வைராக்கியம் ஏற்படுகிறதோ அவனுக்கு பாவம் உண்டாவதில்லை சொல்லப்படுறது. ரெண்டு 3 பசங்கள் இருந்து அவர்கள் ஒரு சாது சன்னியாசியாக போய்விட்டால் அந்த ஒன்று பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒருவருக்கு ஒரே பையன் தான் இருக்கிறான், அவன் சன்னியாசியை கூட என்ன செய்யறதுன்னு கேட்குறான். அப்போ தாய் தந்தையர் இருக்கும் வரையில் அந்த பையன் அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும், அவர்களை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் பகவத் பிராப்திக்கு சாதுவாக போவது ஒரு காரணம் அல்ல, மாறாக உலக வாழ்விலிருந்து வைராக்கியம் பகவானிடம் பிரேமையும் தான் காரணம். ஆதால் அவன் தாய் தந்தையருக்கு சேவை செய்து கொண்டே வழிபாடு தானங்களை செய்யலான்னு சொல்றது. வினா: வீட்டில் தாயாரை பராமரிப்பதற்கு கண்காணிப்பதற்கு வேறு யாரும் இல்லாத நிலையில் சாது சன்னியாசி ஆகிவிட்ட பையன் அம்மாவை பராமரிக்கலாமா கூடாதா? அம்மாவுக்கு வேறு ஒரு ஆதாரம் இல்லாவிட்டாலும் சாது ஆகிவிட்டாலும் அவன் அம்மாவை பராமரிக்க வேண்டும், பராமரிக்கத்தான் வேண்டும். நாதியற்ற நிலையில் பிற பிராணிகளுக்கு கூட சேவை செய்ய வேண்டும் என்னும்போது சரீரத்தை கொடுத்த தாய், அதான் மாத்திருக்கா பஞ்சகம் சொல்லிட்டு ஆதிசங்கரே எழுதியிருக்கார். அதே மாதிரி பெண்களை பற்றி சொல்கிற பெண்கள்லாம் வந்து சுயம்பரத்தை பற்றி கேட்குறார். அறநூல்களில் சுயம்பரம் பற்றி குறிப்பு வருகிறது. ஆனால் தாமே தன் கணவனை தெரிந்து கொண்டவர்கள் துன்பத்தையே அனுபவிக்கிறார்கள். சீதை, திரௌபதி, தமயந்தி முதலிய சுயம்பரத்தின் மூலம் கணவனை அடைந்தார்கள் என்றாலும் அநேகமாக துன்பமே அடைந்தனர். இப்பொழுதெல்லாம் தன் கணவரை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் பெண்கள் தங்கள் மனம் போல் மணந்து கொள்கிறவர்கள்
என்ன சுகத்தை காண்கிறார்கள்? ஒரு அந்த நேரத்தில் வந்து ஹாப்பியாக சொல்லுவா தவிர பின்னாடி ப்ராப்ளம் தான் அவளுக்கு. இது வந்து இந்த இவர் ஈஷா மையம் அவரை பற்றி வருது இதில். கன்னிகை திருமணம் செய்து கொள்ளாமல் ஆன்மீக பயிற்சி இறை வழிபாட்டிலே வாழ்க்கையை கழிக்க விரும்பினால் என்ன இதுன்னு கேட்குறார். திருமணம் செய்து கொள்ளாமல் பெண்களுக்கு உகந்ததில்லை. ஏனெனில் அவள் தனியாகவே இருந்து தன் வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்பது மிகவும் சிரமம். ஆகையால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதால் வாழ்க்கையை நடத்திய சிரமங்கள் ஏற்படும். அம்மா அப்பா இருக்கும் வரையில் எல்லாம் சரியாக இருக்கும். அம்மா அப்பா இல்லாத போது அண்ணன் தம்பிகள் தங்கள் மனைவியின் வசப்பட்டு சகோதரியை மதிப்பதில்லை. மாறாக அவளை வெறுக்கின்றனர். இழிவான நோக்கத்தோடு பார்க்கின்றனர். சகோதரர்களின் மனைவிமார்களும் அவளை வெறுப்புடனே பார்க்கிறார்கள். இதனால் கன்னிகையின் மனத்தில் அடிமை என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அதனால் திருமணம் செய்து கொள்வதே நல்லது. 2 பொண்ணை மொட்டை அடித்து பெரிய இதெல்லாம் ஈஷா இதில் சத்குரு இதில் பெண் சாது சன்னியாசிக்க மாதிரி சரிதானா? உலக வாழ்வியல் பற்றதில் நீங்கி வீடு முதலில் திறந்து பாம்பன் நீங்கி சங்கீர்த்தனம் ஸ்மரணம் செய்து கொண்டே வாழ்க்கையை கழிக்கும் உண்மை ஆணுக்கு தான் உண்டு. ஆனால் பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நாம் எங்கேயும் காணவில்லை. ஆகவே சாது சன்னியாசியாக ஆவது பெண்களுக்கு உகந்ததல்ல. அவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டு தங்கள் கடமையை ஆற்ற வேண்டும். அவள் குடும்பத்தில் தன்னல மறுப்புடனும் கட்டுப்பாடுடனும் வாழ வேண்டும். இதுதான் அவளுடைய பெருமை இருக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மாவோட அது அவளுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அந்த அந்த அப்பா அம்மா கதறதை பார்த்தா வைத்தறிச்சலாக இருக்குது. அதே மாதிரி தண்ணி அடிச்சுட்டு வந்து ஆம்படியா அடிக்கிறான் குதைக்கிறான் எல்லாம் பண்ணுறான மனைவி என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய முன்பிறவியில் செய்த வினைகளின் மாற்று விளைவு கடன் இந்த உருவத்தில் வந்து எனக்கு கணக்கு தீர்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பாபம் கழிந்து கொண்டிருக்கிறது. நான் பரிசுத்தமானவா ஆக்கி கொண்டிருக்கிறேன் என்று மனைவியை நினச்சிக்கலான்னு சொல்கிறார். அப்படிலாம் முடியாது. பெருந்தகத்தாரும் அவளை தன் வீட்டுக்கு அழைத்து செல்லாவிட்டால் அவள் என்ன செய்வது? அப்படியானால் அவள் தன் பழைய வினைகளின் பயனை அனுபவித்து தான் தீர வேண்டும். அதை தவிர போக்கற்ற அவள் வேறு என்னதான் செய்ய முடியும்? கணவனை அடிகுதிகளை தைரியமாக ஏற்றுக்கொள்ளணும். இல்லைனா வந்து அவனை ட்ரை டு கன்வின்ஸ் சொல்லணும். அதை கணவன் மனைவியை தொடர்ந்து விட்டால் அவள் என்ன செய்ய வேண்டும்? அவள் தன்னுடைய தந்தையின் வீட்டில் தங்க வேண்டும். தந்தையின் வீட்டில் இருக்க முடியாவிட்டால் புக்ககமல பெருந்தகத்தார் அருகே வாடகை வீடு எடுத்துக்கொண்டு தங்கலாம். மிச்சம்லாம் இந்த காலத்துக்கு உகந்தது அல்ல. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த 2வது பாட்டை நான் வந்து நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துங்க. அவாவா ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டாதான் வந்து வி கேன் லீட் ஏ பீஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லி இந்த 2வது பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.